Okay, so now we will discuss few maxims. Okay, only the important maxims. So doctrine of judicial review. Okay, so here we have nearly around 115 maxims, but we will discuss only few major things. Doctrine of judicial review means the court can strike down violating fundamental rights. So any law or any case that is against the fundamental rights, if we need to provide, that can be strike down. So that is doctrine of judicial review. Doctrine of eclipse. Okay, if there are few laws which are unconstitutional, okay, but if நீங்க வந்து அதை வந்து if you want to keep, that means it cannot be active. Okay, you can still keep it, it cannot be void, but you can still keep it, but அது active இருக்காது. Okay, so that is called doctrine of eclipse. Doctrine of severability அப்படின்னா இப்போ வந்து ஒரு லால வந்து ஒரு 2 ஆக்ஷன் இருக்குன்னு வச்சுங்களேன், அது ஒரு ஆக்ஷன் வந்து நம்ம எடுக்கணும், பட் வேற ஒரு ஆக்ஷன் வந்து அன்கான்ஸ்டிடியூஷனலா இருக்கு அப்படின்னா யூ கேன் ஸ்ட்ரைக் டவுன் தட் அன்கான்ஸ்டிடியூஷனல் பார்ட்ஸ். ஓகே, யூஸ்வலா சொல்லுவாங்க ஒரு லா வந்து ஃபுல்லா வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும், இல்லைன்னா வந்து என்டையரா இன்வாலிட்னு சொல்லுவாங்க. ஓகே, பட் டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டி இஸ் ஆப்போசிட் டு தட், which tells the part of the law can be struck down if it is unconstitutional. Okay, doctrine of rule of law. Rule of law உங்களுக்கு தெரியும், everyone is equal. Okay, and no one is above or below the any specific line. So this is supremacy of law. There is no arbitrary power. Principle of reasonable classification. இது வந்து நம்ம ரீசனபிள் கிளாசிபிகேஷனா நம்ம வந்து ஓபிசி பிசி பிரிச்சு வச்சுக்கலாம், which is for good. Okay, for good என்ற பர்பஸ்ல we can use that reasonable classification. Okay, and that classification must be reasonable also. Audi alterum partum, இது நமக்கு தெரியும், no one should be condemned unheard. எல்லாருமே வந்து அவங்களுடைய மனசுல இருக்கிறத சொன்னதுக்கு அப்புறம் அதை கேட்டு அதை புரிஞ்சுதான் நம்மள வந்து கண்டம் பண்ணணும். அப்புறம் வந்து பிரின்சிபல் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி. ரெஸ்ட்ரிக்ஷன் மஸ்ட் நாட் எக்ஸீட் வாட் இஸ் நெசசரி. அப்படின்னா வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு தான் நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போட முடியும். ஓகே, இந்த மேனகா காந்தி போட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் மஸ்ட் நாட் எக்ஸீட் வாட் இஸ் நெசசரி. ஓகே, நெசசரி இல்லாததை நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ வந்து ஒரு பந்த் நடக்கும் போது கடையெல்லாம் மூடுங்கன்னு சொல்லலாம், பட் மெடிக்கல் கடையும் மூடணும் அப்படின்றத வந்து நம்ம சொல்ல முடியாது. ஓகே, இட் மஸ்ட் நாட் எக்ஸீட் வாட் இஸ் நெசசரி. எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ அப்படின்னா வந்து இப்போ ஒரு பெனல்டி லாஸ் cannot be applied retrospectively. இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்குது, நான் ஒரு 10 நாள் கழிச்சு தான் அந்த லாவே வந்து ஆக்டிவா இருக்கு அப்படின்னா வந்து தட் லா வில் நாட் பி அப்ளைடு. டபுள் ஜியோபாரிட்டி அப்படின்னா வந்து ஒருத்தன் வந்து 2 தப்புக்காக வந்து ஒரே தப்புக்காக வந்து 2 தண்டனையை வந்து அனுபவிக்க கூடாது. ஓகே, அப்புறம் வந்து டாக்ட்ரின் ஆஃப் செல்ஃப் இன்கிரிமினேஷன். நோ ஒன் கேன் பி கம்பல்டு டு penal against himself. ஓகே, he cannot be compelled. அவனை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவனை வந்து நம்ம வந்து அவன் தப்பை வந்து ஒத்துக்க வைக்க முடியாது. ஓகே, பட் வேறஸ் வந்து யூஎஸ்ல வந்து this is opposite. Okay, whereas one can expose his guiltiness in front of the court and he can get the punishment. But whereas இந்தியாவில் அப்படி கிடையாது. இந்தியாவில் வந்து you need to prove yourself or someone who is the burden of proof. யார் வந்து அக்யூஸ்டா வந்து இருந்தாங்களோ அவங்க வந்து burden of proof. ஓகே, அவங்க வந்து இது நான் பண்ணல அப்படின்றத ப்ரூவ் பண்ணி ஆகணும். உபி ஜஸ்ட் இபி ரெமிடியம் அப்படின்னா வந்து where there is a right there is a remedy. ஓகே, there is a solution இருக்குன்னு அர்த்தம். Doctrine rarest of rare. ஓகே, death penalty only in exceptional cases. Doctrine of public trust. இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஓகே, natural resources வந்து it is only used for public. Okay, but it is controlled by government. Precautionary principle. Authorities must prevent environmental harm. Okay, polluter pays principle நம்ம பார்த்துட்டோம். polluter பேஸ்னா வந்து அவங்க வந்து environmental damage-க்கு compensate பண்ணணும். Okay, habeas corpus. Okay, person reads a writ person from illegal detention. Locus standi. இதை நான் ஏற்கனவே பார்த்தாச்சு. லோக்கஸ் ஸ்டாண்ட் இஸ் த ரைட் ஆஃப் த பர்சன். ஸோ ஒரு பர்சனா இருக்கணும், ஒரு அஃபெக்டட் பர்சனா இருக்கணும், அவன் வந்து கோர்ட்ல போய்
சொல்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் லோக்கஸ் ஸ்டாண்டி. மேண்டமஸ் அப்படின்னா இட்ஸ் a writ commanding the performance of duty. ஓகே, quo warranto. It is the question authority of public office. ஒருத்தர் வந்து பப்ளிக், அதாவது கவர்மெண்ட் ஜாப்ல வந்து ப்ராப்பரா வந்து சூட்டபிளா இல்லாத ஒரு ஆளை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா we can issue this writ quo warranto. Certiorari அப்படின்னா ஹையர் கோர்ட் கேன் ரிவ்யூ த லோவர் கோர்ட் ஆர்டர் and can quash, okay, if that lower court is not providing the proper justice. இப்போ அந்த விஜய் கேஸ்ல, கரூர் கேஸ்ல நடந்தது இல்லையா, லோவர் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு சொன்னாங்க, பட் ஆனா சுப்ரீம் கோர்ட் போனதுக்கு அப்புறம் லோவர் கோர்ட் குவாஷ் பண்ணிட்டாங்க. ஓகே, டாக்ட்ரின் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ். This ensure fair distribution of resources. Collective responsibility. இது பாத்தீங்கன்னா வந்து எல்லா மினிஸ்டரும் ஜாயிண்ட்லி ரெஸ்பான்சிபிள் அண்ட் அக்கௌண்டபிள் டு பார்லிமெண்ட். பட் வேறஸ் பிரின்சிபல் ஆஃப் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி பாத்தீங்கன்னா ஒரு மினிஸ்டருமே அவங்களுடைய மினிஸ்ட்ரிக்கு அக்கௌண்டபிள். ஓகே, அது நல்லதோ கெட்டதோ நடக்குது அப்படின்னா வந்து தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். ஓகே, ஸ்டேர் டெசிசிஸ் அப்படின்னா வந்து கோர்ட் ஃபாலோயிங் த எஸ்டாப்ளிஷ்ட் பிரசிடென்ட். அதாவது முன்னாடி உள்ள தீர்ப்புக்கு ஏத்த மாதிரி தான் வந்து இப்போ உள்ள தீர்ப்பு. ஏன்னா ஒருத்தங்க ஒரு ஜட்ஜி ஒரு மாதிரி வந்து ரிசல்ட் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, ஸோ there is a rule, there is a law, there is a question of law, there is a question of fact, there is a precedent. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் வந்து ஜட்ஜஸ் வந்து தீர்ப்பு வழங்கணும். ஓகே, ஆபிட்டர் டிக்டா அப்படின்னா வந்து ஜட்ஜ் வந்து ஏதோ ஒரு பழமொழி சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஒரு தண்டனை கொடுத்துடக்கூடாது. So that is called obituary dicta. It should be based on the previous decisions. Ratio decidendi அப்படின்னா வந்து there is a judgment கொடுக்கிறதுக்கு what is the logical reasoning or what is the legal reasoning behind the judgment was provided அப்படின்றது சொல்லி ஆகணும். ஓகே, plenary power of legislature அப்படின்னா வந்து legislature has full power. அதாவது லெஜிஸ்லேட்டருக்கு வந்து ஃபுல் பவரா இருக்கு, லிமிட்டும் இருக்கு, ஃபெடரல் ஸ்ட்ரக்சரும் இருக்கு. அதை வந்து ப்ராப்பரா வந்து கண்ட்ரோல்டா வந்து அந்த இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்ன்றது இருக்கு. ஸோ இட் ஹாஸ் தி மானிட்டரிங் பவர் அண்ட் மேனர் ஆஃப் எக்ஸிக்யூட்டிங் த லெஜிஸ்லேட்டிவ் லாஸ் இன் ஃபேவர் ஆஃப் பப்ளிக். டாக்ட்ரின் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ். இது வந்து என்க்ரோச்மெண்ட் ஆஃப் தி யூனியன் லிஸ்ட் அண்ட் ஸ்டேட் லிஸ்ட். அதாவது யூனியனுக்கு ஒரு செட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், ஸ்டேட்டுக்கு ஒரு செட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். இவங்க ரெண்டுமே பண்ணாத ஒரு இடமும் இருக்கும். ஓகே, அங்க வந்து யார் பண்றதுன்ற கொஸ்டின் வரும்போது இது டாக்ட்ரின் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ். டாக்ட்ரின் ஆஃப் கலரபிள் லெஜிஸ்லேஷன் அப்படின்னா வந்து அந்த யூனியன் லிஸ்ட்டுக்கும் ஸ்டேட் லிஸ்ட்டுக்குமே வந்து ஒரு சில என்க்ரோச்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த என்க்ரோச்மெண்ட்ஸ் வரும்போது யார் வந்து ப்ராப்பரா எடுத்து பண்ணலாம் அப்படின்றத டிசைட் பண்ணி பண்றது பேரு கலரபிள் லெஜிஸ்லேஷன். போனா வேகன்சியா, திஸ் இஸ் நத்திங் பட் if there is no owner to the property, it goes to the state. Ownerless immovable property னு சொல்லலாம், movable property னு சொல்லலாம். Doctrine of eminent domain. Okay, so state may acquire private property for public use. அதுக்கப்புறம் doctrine of basic structure. இது நம்ம கேசவானந்த பாரதி இதுல வரும். Okay, no one can destroy the core features and basic structure of the constitution. Injuria sine damnum. Okay, there is an injury without damage. இது வந்து அந்த ஆஷ்பி விசஸ் ஒயிட் கேஸ். டேம்னம் சைன் இன்ஜுரியா இது அந்த ஸ்கூல் கேஸ். ஓகே, ஆக்டஸ் நான் ஃபாசிட் ரியம் நிசினிஸ் சிட்ரியா இது வந்து நோ கிரைம் வித்வுட் கில்டி மைண்ட். கில்டி மைண்ட் இல்லாம ஒரு கிரைம் நடக்காது. அதனால ஒருத்தங்க கிரைம் நடந்ததுன்னா அந்த கில்டி மைண்ட இல்லைன்னா வந்து மென்சரியாவை ப்ரூவ் பண்ணாம அது வந்து கிரைமா வந்து வச்சுக்க முடியாது. ஓகே, ஆடி ஆல்ட்ரம் பார்ட்டம் இது வந்து இது நான் ஏற்கனவே பார்த்தாச்சு. லிஃப்டிங் பியர்சிங் கார்பரேட் வெயில் இதுவும் நம்ம வந்து கார்பரேட் இதுல பார்த்தோம். கார்பரேட் பர்சனாலிட்டியில ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி விகாரியஸ் லயபிலிட்டி பார்த்தோம். ஓகே, ரிபட்டபிள் பிரிசம்ஷன் அப்படின்னா வந்து ஒரு எவிடன்ஸ் வரும்போது அந்த எவிடன்ஸை வந்து ஒரு அசம்ஷன் எடுக்கிறோம். இந்த எவிடன்ஸ் இந்த ஈவெண்ட் நடந்திருக்குன்னா இது வந்து இவனால வந்து இது பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு வந்து ஒரு
ஒரு கொஸ்டின் வரும்போது, கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் வரும்போது அந்த டைம்ல இதை வந்து ரீபட்னா வந்து அதை அஃபண்ட் பண்றதுக்கு வேற ஒரு எவிடன்ஸ் வந்து கொண்டு வரதுக்கு பேர் தான் ரிபட்டபிள் ப்ரிசம்ப்ஷன். ஓகே, ஸோ இட் கேன் பி ப்ரூவ்ட், இட் ஆர் டிஸ்ப்ரூவ்டு. ஓகே, வேறஸ் கன்க்ளூசிவ் ப்ரிவென்ஷன்ல பாத்தீங்கன்னா இட் கேனாட் பி டிஸ்ப்ரூவ்டு. ஓகே, ஸோ ப்ரிசம்ப்ஷன் வந்து 3 டைப்ஸ். ஓகே, ஒன்னு வந்து ரிபட்டபிள், கன்க்ளூசிவ், இன்னொன்று வந்து ஃபேக்ட் ப்ரிசம்ப்ஷன். ஓகே, குவாண்டம் மெரிட் வந்து எவ்வளோ அமௌண்ட், இப்போ ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கணும் எவ்வளோ அமௌண்ட், அதான் குவாண்டம் மெரிட். டாக்ட்ரின் ஆஃப் டெலிகேஷன், டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன். ஸோ இது வந்து டெலிகேஷன் பவர்ஸ் எப்படி வந்து நீங்க வந்து ஃபெடரல்ல இருந்து சென்ட்ரல்ல இருந்து ஃபெடரலுக்கு வந்து கொடுக்குறீங்க அப்படின்றது. ரெஸ் ஜுடிகாட்டா. ஓகே, இஷ்யூ ஆல்ரெடி டிசைடட். இப்போ வந்து ஏற்கனவே ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னா திரும்ப அந்த தீர்ப்பை வந்து வேற ஒரு கோர்ட்ல போய் ஓபன் பண்ண முடியாது. அப்புறம் வந்து இதெல்லாம் வரும். ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், இது வந்து கவர்னர் கேன் சஸ்பெண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு லா வந்து இன்னொரு லாவை வந்து கான்ட்ரடிக்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, அதுக்கும் இதுக்கும் ஹார்மோனியஸாவே இருக்கணும். அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து இந்த இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ்ல வரும். இன்டர்னல் எய்ட்ஸ் டு இன்டர்பிரிட்டேஷன், எக்ஸ்டர்னல் எய்ட்ஸ் டு இன்டர்பிரிட்டேஷன். ஓகே, ஸோ அந்த லா வந்து நம்ம படிக்கும்போது ஓகே இன்டர்னலா வந்து அதை எப்படி வந்து நம்ம புரிஞ்சு அந்த லாவை இன்டர்பிரேட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்க இந்த இடத்துல டிபார்ட்மெண்ட் ஹேஸ் நோ அத்தாரிட்டி டு சர்ச் ப்ரெமிசஸ் அண்ட் சீஸ். இப்போ ஒரு இடத்துல போயிட்டு ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு தேடி எடுத்துன்னு வந்து அதை வந்து இது பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு ஒரு இதுவே. பட் ஆனா இட் வயலேட்ஸ் த ஆர்டிகல் 19(1)(g). ஸோ ஒரு இதுவும் வந்து இன்னொரு லாவை வந்து கான்ட்ரடிக்ட் பண்ணும்போது நம்ம அதை வந்து ப்ராப்பரா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு வரணும்ன்றது இதை சொல்லியிருக்காங்க. மீதியெல்லாம் நம்ம பார்த்தது தான். ஓகே, இதெல்லாம் வந்து டிபிஎஸ்பி நமக்கு தெரியும், டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அது ஒரு 25 இருக்குன்னு நினைக்கிறேன். கேவியட் எம்டர், கேவியட் எம்டர்னா பை லெட் த பர்ச்சேசர் பிவேர், கேவியட் வெண்டிட்டர் லெட் த செல்லர் பி பிவேர். இது ரெண்டுமே வந்து எதுல வரும், கன்சியூமர் லால வரும். டோலி இன்கேபெக்ஸ் அப்படின்னா வந்து ஒரு சைல்டு இஸ் இன்கேபபிள் ஆஃப் கிரைம். அதே மாதிரி வந்து ஒரு வாட் இஸ் தட், ஒரு இந்த மென்டல் ஒரு இன்சேன் மைண்ட் இஸ் ஆல்சோ இன்கேபபிள் ஆஃப் கிரைம். எக்ஸ் பார்ட்டி தெரியும், அவங்க வரல அப்படின்னா வந்து இது வரும். ஓகே, அவ்வளவுதாங்க. வாலண்டரி நான் ஃபிட் இன்ஜுரா அப்படின்னா இன்ஜுரி இஸ் நாட் டன் டு ஒன் கன்சர்னிங் இட். ஓகே, இன்ஜுரி ஒருத்தங்க வந்து இப்போ ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம் இருக்கு, அந்த ஃபுட்பால் ஆடியன்ஸா ஒருத்தங்க வராங்க, அவங்களுக்கு வந்து மேல வந்து ஃபுட்பால் வந்து விழுன்னு தெரிஞ்சும் தான் வந்து உட்காடுறாங்க இல்லையா. ஸோ அந்த கன்சென்ட்டோட தான் வந்து உட்காடுறாங்க. அப்படி உட்காந்து அவங்களுக்கு வந்து டேமேஜ் ஆச்சுன்னா வந்து தட் பிளேயர்ஸ் ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஆர் தி ஃபுட்பால் கோர்ட் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். அதுதான் வாலண்டரி நான் ஃபிட் இன்ஜுரியா. ஸோ தீஸ் ஆர் த மேஜர் டாக்ட்ரைன்ஸ். நமக்கு வந்து மென்ஸ்ரியா, கில்ட்டி மைண்ட், இது நமக்கு தெரியும். பிரிமா ஃபேசின்றது கண்டிப்பா வந்து ஒரு ஃபேக்டுக்கு வந்து ஒரு முக்கியமா அதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஆஃப் தி இன்டென்ட் இருக்கணும். ஓகே, ex gratia, it is nothing but a kindness and voluntary if you are planning to give some gift or something, that is ex gratia. Bona vacantia, இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு, goods without a owner. So I think that's all we have. Okay, so doctrines, major maxims are completed. இதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணி படிக்கிறது கொஞ்சம் நல்லா பார்த்து பண்ணுங்க. ஓகேவா? So I think thank you all for this. Okay, have a best luck in your exam. We have to say thank you so much, sir. Yeah, Thank you so